அழகா தெரியணும்னு இனிமேல் முடிக்கு டை அடிப்பீங்க. தொடர்ந்தால் நடப்பதை பாருங்கள். கவனம் மக்களே. முடி வெள்ளையாக ஆரம்பித்தவுடன் பலரும் அதை மறைக்க டை பயன்படுத்த தொடங்குகிறார்கள். சிலர் மாதத்திற்கு ஒரு முறை, சிலர் 2 வாரத்திற்கு ஒரு முறை கூட டை போடுவார்கள். முடி அழகாக தோன்றும், வயது குறைவாக தெரியும் என்பதற்காக டைக்கு அடிமையாகுகிறார்கள். ஆனால் மருத்துவ ஆய்வுகள் சொல்வது தொடர்ந்து டை பயன்படுத்தும் பழக்கம் ஒரு ரகசிய நோய்க்கு வழிவகுக்கிறது. முதலில் டையில் உள்ள ரசாயனங்கள் ஸ்கேல்பை பாதிக்கின்றன. குறிப்பாக பாரா பெனிஃபிலின் டயமின் என்ற கலவை தலை சருமத்திற்கே நேரடியாக காயம் ஏற்படுத்தும். இதனால் சிலருக்கு தோல் எரிச்சல், வலி, குருட்டு, புண் போன்ற பிரச்சனைகள் வருவதோடு நீண்ட காலத்தில் அந்த கலவை இரத்தத்திற்குள் சென்று உடலின் பல பகுதிகளையும் பாதிக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இரண்டாவது, டையில் உள்ள ரசாயனங்கள் கேன்சருக்கு காரணமாகலாம் என்ற ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. குறிப்பாக பிளாடர் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிளட் கேன்சர் போன்ற அபாயங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்கிறது. அமெரிக்காவின் சில ஆய்வுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக முறையாக டை பயன்படுத்திய பெண்களுக்கு டை பயன்படுத்தாத பெண்களை விட கேன்சர் அபாயம் 8 முதல் 10% அதிகம் என்று கூறுகின்றன. மூன்றாவதாக, அடிக்கடி டை அடிக்கும் பழக்கம் அலர்ஜியை ஏற்படுத்தும். முதலில் சிறிய எரிச்சல், பின்னர் பெரிய ஒவ்வாமை எதிர்வினையாக மாறும். இதனால் முகம் வீக்கம், கண்ணீர் வழிதல், மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்புகள் அதிகம். நான்காவது, டையில் உள்ள கலவைகள் ஹார்மோன் சமநிலையின்மையை உண்டாக்கும். குறிப்பாக பெண்களுக்கு தைராய்டு, PCOS, ஹார்மோனல் ஆக்னே போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். உடலில் உள்ள ஹார்மோன் சமநிலையை ரசாயனங்கள் குலைப்பதால் நீண்டகால நோய்களுக்கு ஆளாக வாய்ப்புகள் அதிகம். ஐந்தாவது, முடி டை அடிக்கிறவர்கள் சுவாச பிரச்சனைகளுக்கும் ஆளாகுகிறார்கள். காற்றின் வழியாக ரசாயனங்கள் நுரையீரலுக்குள் சென்று ஆஸ்துமா, நாள்பட்ட இருமல், சுவாசிப்பதில் சிரமம் போன்றவற்றை உண்டாக்கும். இதனால் ஏற்கனவே லங்ஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு டையின் தாக்கம் மிக ஆபத்தானதாகும். ஆறாவது, டை அடிக்கிற பழக்கம் சிறுநீரகத்தை பாதிக்க கூடுகிறது. உடலுக்குள் ரசாயனங்கள் சென்றால் கிட்னிக்கு கூடுதல் வேலை ஏற்படும். சில காலத்திற்கு பிறகு அது கிட்னி ஃபங்க்ஷன் குறைவாகும் நிலையை உண்டாக்குகிறது. இது மருத்துவத்தில் அமைதியான சேதம் என்று அழைக்கிறார்கள். அதாவது வெளியில் தெரியாமல் உள்ளே பாதிப்பு ஏற்படும். ஏழாவது, இதை தடுக்க என்ன செய்யலாம்? இயற்கையான டை முறைகளை பயன்படுத்துவது நல்லது. காஃபி, ஹென்னா, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, சீமை கரிசலாங்கண்ணி போன்றவை இயற்கையாகவே முடிக்கு நிறம் தரும். ரசாயன டை அடிக்க வேண்டி இருந்தாலும் மாதந்தோறும் அடிக்காமல் இடைவெளி விட்டு பயன்படுத்த வேண்டும். மிக முக்கியமாக பயன்படுத்தும் முன் பேட்ச் டெஸ்ட் செய்வது அவசியம். அதனால் முடி டை அடிக்கிறது அழகுக்காக மட்டும் என்று நினைக்காமல் அது உடலுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் ரகசிய பாதிப்பையும் கவனிக்க வேண்டும். இல்லையென்றால் அழகு வேண்டி ஆரோக்கியத்தை இழக்கும் நிலை வரும்.